ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாத்திரையை வச்சு பார்த்தீங்கன்னா புதிய ரூட்டை போட்டு பிரச்சனையை ஏற்படுத்த போகிறாங்க. இந்த டாக்டரும் இந்த ராஜேஸ்வரியும் அந்த மாத்திரையை பார்த்து நம்மளோட டாக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரையை சாப்பிட்டா உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரையை யார் வாங்கிட்டு வந்தது அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா மல்லி அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா நீ ராஜம்மா மேலே பாசமாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இப்படி மனசுக்குள்ளே வன்மத்தை வச்சுக்கிட்டு அவங்கள சாகடிக்கிறதுக்காக இந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்திருக்கியா மல்லி அப்படின்ற மாதிரி இந்த வீணா போன ரஞ்சிதா கேட்குறாங்க. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரஞ்சிதாவும் கேட்டது பத்தாத விஜயுமே பார்த்தீங்கன்னா என் அக்காவை பத்திரமா பார்த்துக்க சொல்லி உன்கிட்ட தானே நான் சொன்னேன். ஆனால் நீ என் அக்காவை கொல்றதுக்காக இந்த மாதிரி மாத்திரையை வாங்கிட்டு கொடுத்துருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அந்த ப்ரிப்ரேஷனில் என்ன இருக்கோ அதை தான் நம்முடைய மல்லி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதான் அவங்களுக்கு என்ன டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க இல்லை எஃப்ஆர்சிஎஸ் படிச்சிருக்காங்க. படித்து பார்த்து இந்த மாத்திரையை தான் வாங்கிட்டு வரணும், எங்களை போட்டு தரணுன்ட்டு அறிவு கெட்டவனே அப்படின்னு தாங்க சொல்ல தோணுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை நல்ல கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. அதே சமயம் நம்முடைய மல்லிக்கு டவுட்டு ஆணித்தனமாக வந்துருச்சுங்க. இவங்க ஏதோ புதிய பிரச்சனை ஏற்பாடு பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா என் அக்காவோட உயிர் போயிருந்தா நீ அந்த என் அக்கா உயிரை திரும்ப கொடுத்துருப்பியா? என் அக்கானா என் உயிர், அவங்க இல்லைனா நான் இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசமான வார்த்தைகளை தூக்கி நம்முடைய மல்லி மேலே பார்த்தீங்கன்னா எரிச்சலாக காட்டுறாங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா இல்லைங்க, அவங்க என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமே நம்ம விஜய் நம்பாத, இனிமே நீ என்னுடைய அக்காவை பத்திரமா பார்த்து நினச்சது என்னுடைய தப்பு. அவங்களுமே உன் மேலே நம்பிக்கை வச்சு உன்னை வீட்டில் விட சொன்னாங்க ஒத்தாசைக்கு. ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மல்லி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி மேலே பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி வார்த்தைகளை அள்ளி கொட்டுறா இருந்தாங்க சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரெல்லாம் போயிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா உனக்கு என்ன ஒரு உதவினாலே ரஞ்சிதாவை கூப்பிடு, அப்படி இல்லைனா என்ன கூப்பிடு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டாக்டர் கிளம்பி போயிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சிதா இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ராஜிமா சூப்பராக பிளான் பண்ணியிருக்கீங்க. டாக்டர் இந்த மாதிரி விஷயத்தை கிளப்புவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மாமா பார்த்தீங்களா அந்த மல்லி மேலே எப்படியெல்லாம் கோவப்பட்டாங்களோ இந்த மாதிரி தொடர்ந்து மாமா அந்த மல்லி மேலே கோவப்பட்டா அவள் கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு போயிடுவான் அப்படின்றத இவங்களாம் யூகிச்சு கணிச்சிக்கிறாங்களாம். இவங்க நினைக்கிறது கொஞ்சம் கூட நடக்காதுன்றது அவங்களுக்குமே தெரிஞ்சாலும் ஏன் இப்படியெல்லாம் கேவலமாக பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா என் தம்பிக்கையிலே என்னை அசிங்கப்பட வச்சா, என் கையால் பூவை கட்டி அவள் தலையில் வைக்க வச்சால, அவளை பாரு, அவள் தலையில் வைக்க பூ இல்லாத ஒன்றும் இல்லாத அந்த கழுத்தில் இருக்க தாலியை பறித்து அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாத விடுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய மல்லி கேட்டுடுறாங்க. கேட்டுட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுடைய பிளான் தான்றதை நான் முன்கூட்டியே கணிச்சேன். இப்போ உறுதியாயிடுச்சு, இதுக்கு மேலே உங்களை சும்மா விடுவேனா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்க. அவங்க ரூட்லேயே போயிட்டு அவங்களுடைய கண்ணை எப்படி குத்த போகிறாங்க அப்படின்றதாங்க இருக்க போகுது. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.